ஓட்டுநர், நடத்துனர் லைசென்ஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்ற முடியும் என்ற அரசாணைக்கு தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பல்லவன் இல்லம் முன்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தற்காலிக நடத்துனர்கள், ஓட்டுநர், நடத்துனர் 2 லைசென்ஸ் வைத்திருப்பவர்கள் மட்டுமே மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்ற பதிவு செய்ய முடியும் என்ற அரசாணையை அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் அரசு எதிர்த்து போராடும் எண்ணம் இல்லை என்பதால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தங்களது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தற்காலிக ஊழியர் எங்களுக்கு சங்கமோ தொழிற்சங்கமோ யாரும் ஆதரவு தர மாட்டாங்க. ஆதரவு தந்தா அது தப்பாயிடும்னா அவங்க தரமாட்டாங்க. நாங்களே இறங்கி இருக்கிறோம். இன்னைக்கு என்னன்னா உங்க மீடியா நண்பர்களை பார்த்துட்டு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களை பார்ப்பதற்காக முயற்சி செய்கிறோம். அதே போல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக முயற்சி செய்கிறோம். ஒருவேளை வாய்ப்பு கிடைக்குமானால் நாங்கள் எங்கள் கோரிக்கை மனை தருவதற்கு தயாராக இருக்கோம். சார், அரசாங்கம் செவி சாய்க்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு முழு பலத்தோடு நாங்கள் போராட விரும்பவில்லை. ஏன்னா மக்கள் சேவைகளுக்கு தேவை. சார், ஏப்ரல் 21 வரையிலும் இதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யாருமே பதிவு பண்ண முடியல. அது வேற 90% பதிவு பண்ணவே முடியல. ஏன்னா ரெண்டுமே இருந்தால் தான் அது அப்டேட் ஆகுது. இல்லைன்னா அப்டேட்டே ஆகலை. அது உள்ளே போக முடியல. மெயில் உள்ளே போக முடியல. ஃபார்ம் உள்ளே போகாது.